கூடிய அந்த மூமெண்ட்ஸ் அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தக்கூடிய இந்த மன்னராட்சிகளை வந்து புரட்டி போடக்கூடிய மூமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. லீட் பண்ணதில்லை, ஏன்னா அவங்க கெப்பாசிட்டி அது கிடையாது. அதான் நான் சொல்கிறேன், ஒரு ஆட்சி தலைவருங்கிற அந்த கெப்பாசிட்டிங்கிறது தனி, வீரமாக நின்று சண்டை போடுறதுங்கிறது தனி, ஆலிம் அந்த இல்முடைய களத்தில் நின்று தாவா செய்கிறதுங்கிறது தனி. இவங்கெல்லாம் பேக்கப்பில் இருந்திருக்கிறாங்க, சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த மூமெண்ட்டை பற்றி கேட்கும்போது அவங்களுடைய ஃபத்வாக்களை அதை பார்க்க முடியும். ஏதோ ஒரு ஏகப்பட்ட மூமெண்ட் இருந்துச்சு. நமக்கு தவாபுன்னு இயக்கமே தெரியாது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த மரணத்திற்கு பழி வாங்கி உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு, அந்த இயக்கத்தை பற்றியே தெரியாது. சுலைமான் பின் சுர்த் ரலியல்லாஹு அவங்க லீட் பண்ணுறாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள் ஒருத்தர், ரசூலுல்லாஹுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்சஸில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க கிடையாது, ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்களில் ஒருத்தர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சஹாபி வந்து லீட் பண்ண ஒரு மூமெண்ட்டே நமக்கு தெரியாது. தவாபுன் இயக்கம் யாருக்கு எதிராக நடந்தாங்க, அந்த இயக்கம் என்ன ஆச்சு, கர்பலாவுக்கு அப்புறம் அது என்ன பண்ணாங்க, எத்தனை பேர் அதில் ஷஹீதானாங்க, அவங்களுடைய முடிவு என்னாச்சு, யாராவது எடுத்து தெரியுமா? தெரியாது. சலஃபிகள்பாங்க, சலஃபிகள் எங்கேயாவது எடுத்து சொல்லியிருப்பாங்களா? நம்ம அஸ்லாஃபுகள் என்ன பண்ணாங்கன்னு பேச மாட்டாங்க. அதான் அதுக்கு காரணம் என்ன? நிறைய காரணம் இருக்குது. இவங்களுக்கு சிலபஸே இதுதான். அவங்க வந்து விலை போயிட்டாங்க அப்படின்லாம் கூட சொல்ல வேண்டியதில்லை. சிலர் விலை கூட போயிருக்கலாம், சிலர் அறியாமையில் பேசலாம், சிலருக்கு உல்டா சிலபஸ் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த சிலபஸை உண்மைன்னு நம்பி அவங்க வீரியமாக பேச, அவங்களே ஏமாற்றப்பட்டா வழிகட்ட ஹக்குன்னு அவங்களே அவங்க மறுமையும் சேர்த்தானே அவங்க களத்தில் ஏன்னா வேஸ்ட் பண்ணுறாங்க. மற்ற மக்களுடைய மறுமை மட்டுமா கேள்விக்குறியாகுது, அவங்களுடைய மறுமை வாழ்க்கையும் தானே கேள்விக்குறியாகுது. அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் இந்த அந்த சிலபஸ் இருக்குல்ல, இது ஒரு சேலஞ்ச். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாக்கிமியத்துங்கிற ஒன்று குரான்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. 1924க்கு முன்னாடி கலிமாவில் இறைவனுக்கு மட்டுமே அரசியல் அதிகாரம் உண்டு, அதிலும் இணை வைத்தல் உண்டு, அதிலும் குஃப்ரு உண்டு அப்படின்னு சொன்னதாக முன்னோர்கள் யாரும் சொல்லலை அப்படிங்கிற இந்த ஆர்குமெண்ட் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக எடுத்து வைப்பாங்க. ஆனால் எடுத்திங்கன்னா அந்த இப்னு தைமியாவுடைய அந்த இதை எடுத்து அவங்க பேசும்போது, நிலைப்பாடை எடுத்து பேசும்போது, ஹாக்கிமியத் சம்மந்தப்பட்டது தௌஹீதே ஹாக்கிமியான்னு பேசுகிறார், இது கலிமாக்குள்ள அடக்கம்னு பேசுகிறார். எல்லாம் பாருங்கள் எப்படி அந்த மூளை மழுங்கடிச்சிருவான்னு இருக்கு. எல்லாம் இது மறைக்கணும், அது சொல்ல தேவையில்லை. அவங்க ஒரு காலத்தில் இதை அதுதான் சொல்கிறாங்களா அல்லாஹ் குரானில், இது அல்லாதவரோடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் பார்ப்பீங்கன்ட்டு. இதுதான், ஏன்னா அல்லாஹ் வந்து பேசுகிறது தான். குரான் வந்து பேச்சு தானே, பேச்சில் எழுத்தில் முரண்பாடு வராது. ஏன்னா எழுதும்போது ரெக்கார்டாக இருக்கும், அதுவும் ரெக்கார்டாக இருக்கும், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். பேசுங்கும்போது எத்தனையோ பயானில் என்னத்தை பேசுகிறேன் எனக்கே, என் பயான டாப்பிக்கே பார்த்து உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு இப்போயே தெரியாது. பேசும்போது நோட்ஸ் எடுக்கும்போது தான் தெரியுமே தவிர, பழைய பயான் குரானில் முன்னாடி பயானில் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. உட்காந்து கேட்கும்போதும் இதெல்லாம் பேசியிருக்கிறனோ அப்படின்னு தெரியும். அது மாதிரி இவங்களும் ஒரு காலத்தில் பேசுனது என்னன்னு இவங்களுக்கே தெரியாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நேர எதிர் ஸ்டேட்மெண்ட். ஹாக்கிமியத்து கலிமாவுக்குள்ள அடக்கம், அதுக்கு பேர் என்னது? தௌஹீதே ஹாக்கிமியா. இப்போ அதுக்கு தௌஹீது ஸ்டாம்பும் வந்துருச்சு, ஹாக்கிமியத்.